திரு மனுஷபுத்திரன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். 7வது முறையாகவும் திமுகவை ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முதலமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது எதன் அடிப்படையிலானது? நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறோம் என்ற அடிப்படையிலும், இந்த அரசு மாநில உரிமைகளுக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் தொடர்ந்து போரிட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பெரியாரினுடைய, அண்ணாவினுடைய, கலைஞரனுடைய கனவுகளை இந்த ஆட்சி தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வருகிறது என்ற அடிப்படையிலும், தமிழ்நாட்டு மக்களினுடைய நாடித்துடிப்பாக இருக்கக்கூடிய சமூக நலத்திட்டங்கள், சமூக நீதி, இதை காப்பதில் தொடர்ச்சியாக பல வெற்றிகளை இந்த அரசு ஈட்டியிருக்கிறது என்ற அடிப்படையிலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய நம்பிக்கையும் கூட, நாங்கள் எதிர்க்கட்சிகளினுடைய பலவீனங்களை நம்பி இந்த பிரகடனத்தை வெளியிடவில்லை. எங்கள் பலங்களை நம்பி நாங்கள் இந்த பிரகடனத்தை வெளியிடுகிறோம். உதாரணமாக இந்த கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகள் நிறைவடைய போய் 4ஆம் ஆண்டு தொடங்கக்கூடிய இந்த சமயத்தில் நாங்கள் ஒரு மிக முக்கியமாக என்னவெல்லாம் செய்தோம் என்பதை பலமுறை சுட்டி காட்டியிருக்கிறோம். முக்கியமாக காலை உணவு திட்டம். இந்த திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல் ஏனென்றால் இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் என்கிற விஷயம் கிட்டத்தட்ட தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. அது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையாக பெறுகிறார்கள். கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவிகள் அதே போல் மாதம் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். அப்புறம் விடியல் பேருந்து திட்டம் உங்களுக்கே தெரியும். அது இன்றைக்கு அடித்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனை அது கொடுக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் தொழிலாட்சி மிக்க மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான இந்த அரசு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்பது இப்பொழுது பெரும் வெற்றியை தர ஆரம்பித்திருக்கின்றன. ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் கூட இந்தியாவில் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருப்பதையும், முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு பெரும் அடித்தளத்தை இங்கு நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், அதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் என்பதையும் இங்கே நம்பிக்கையுடன் நாங்கள் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு இன்று முதலீடுகளை ஈர்த்து தொழில் வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இன்று மாறியிருக்கிறது என்று சொன்னால், அது இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய இடையறாத பணிகளின் காரணமாக இது இங்கே அது நிறைவேறி இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் பின்னால் நான் திட்டங்களுடைய பட்டியலை மட்டும் நான் இங்கு கூறவில்லை. அதாவது ஒரு திட்டம் மக்களை போய் சேர்ந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் நான் இதை குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் அந்த திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விவசாயம் சார்ந்த அவர்களுக்கு தரிசு நிலங்கள் எல்லாம் விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இது எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்திலும் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியினுடைய ஏதாவது ஒரு பயனை மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்ந்து அடைந்திருக்கிறார்கள். நீங்க இந்த சாதனைகளை பட்டியலிடுற அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகளாக முன்வைக்கப்பட்டதில் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிறதுல தொடங்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது, நிதி பற்றாக்குறை இருக்கிறது, பொருளாதாரத்தில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு வெள்ளை அறிக்கை கேட்கறதுல தொடங்கி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்களை நம்ம முழுவதுமா புறந்தள்ளிட முடியுமா? அதாவது 2011 பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டாக இருந்தது. இன்றைக்கி அது 4 லட்சம் கோடியாக அது மாறி இருக்கிறது. அதே போல் நீங்கள் உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் எட்டி இருக்கிறோம். அதாவது ஒன்றிய அரசு நிர்ணயித்த கடன் அளவு அதைவிட 1.5%, 2% அளவிற்கு தொடர்ந்து குறைவாகத்தான் தமிழ்நாடு அரசு கடன் பெற்றிருக்கிறது. இந்த கடன்கள் எதற்கு பயன்படுத்தப்பட்டன என்பதுதான் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒருபுறம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய பல்வேறு விதமான நிதி ஒதுக்கீடுகளை, அது பேரிடர் மேலாண்மை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், மெட்ரோ ரயில் திட்டம் போன்றவை, அல்லது கல்விக்காக தர வேண்டிய பணம், இப்படி ஜிஎஸ்டியில் தர வேண்டிய விஷயங்களை மிகவும் தாமதப்படுத்துவது, இப்படி பல விஷயங்கள் இருந்தால் கூட முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கார், நாங்கள் கொடுத்த 500 வாக்குறுதிகளில் 392 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதற்கான ஜிஓ எங்களிடம் இருக்கிறது. அது நடைமுறைப்பட்டதற்கான சான்றுகளை நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் அவர்கள் நிறைவேற்றியது, உதாரணமாக வீடு வீடுக்கு செல்போன் கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அது தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளினுடைய அரசாணைகளை எங்களுடைய முதலமைச்சர் கேட்கிறார். நாங்கள் முன்வைக்க தயாராக இருக்கிறோம். எங்கள் ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன என்று சில முதலமைச்சர் வெளிப்படையாக சொல்கிறார். சில வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கின்றன. அதை எப்படி சொல்கிறார் என்று சொன்னால்,
இந்த ஏராளமான துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் 1-2 வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் பரவலாக பார்த்தீர்கள் என்றால் எல்லா துறை சார்ந்தும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 392 வாக்குறுதிகளுக்கான சான்றுகளை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். எங்கள் மீது குறை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் 10 ஆண்டு காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அரசாங்க இது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் போது நீங்க அது குற்றச்சாட்டுனோ அல்லது ஒரு பொய் பரப்புரைனோ அரசு மீது அவதூறு பரப்புகிறார்கள் அப்படிங்கிற ஒன்றை சொல்லலாம். ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதன் மாநில செயலாளர் சண்முகம் சொல்றாரு, ஆசிரியர்களோ அரசு ஊழியர்களோ அரசின் மீது அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர் மக்களாட்சி நடத்துவதாக அரசே நினைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒன்றை சண்முகம் சொல்றார். இல்ல, இதுல ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் மிக தெளிவாக அதை சொல்லியிருக்கிறோம். எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கடும் நிதி நெருக்கடி காரணமாக சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தாமதமாகி கொண்டிருக்கிறது என்பதை எங்களுடைய அமைச்சர்களும் சரி முதலமைச்சர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்கள் எதிர்க்கட்சிகளோ கூட்டணி கட்சிகளோ ஒரு அரசினுடைய சாதனைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த விமர்சனங்களை முன்வைப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், ஒட்டுமொத்தமாக இது ஏதோ ஒரு மக்கள் விரோத ஆட்சி என்பது போன்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது போன்றும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஏற்படுத்துகிற போது நாங்கள் இந்த விளக்கங்களை கொடுக்கிறோம். மற்றபடி ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவர், அவர்கள் கூட்டணி கட்சிகளோ மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களோ, அவர்கள் என்ன அபிப்பிராயங்களை சொன்னால் கூட அந்த அபிப்பிராயங்களுடைய உண்மைத்தன்மையை விளக்குவது எங்களுடைய கடமை. சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டி இருக்கின்றன. அதற்கு அரசிற்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மிக முக்கியமான காரணம். சில பிரச்சனைகள் எதுக்கு எடுத்தாலும் நீட்டுக்கு விளக்கு கொடுப்பீங்களேன்னு கேட்பாங்க. நீட்டிற்கு விலக்கு பெறுவதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்றுதான் எங்கள் தேர்தல் அறிக்கை சொல்கிறது. அதற்கு கையெழுத்திடக்கூடிய அதிகாரம் மாநில அரசிடம் கிடையாது. ஆனால் போராடுவதற்கான வலிமை எங்களிடம் இருக்கிறது. இது தெரிந்து கொண்டும் கூட நீங்க ஏன் நீட்டுக்கு விலக்கு கொண்டு வரலன்னு பாமரத்தனமாக கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த ஆட்சி தொடர்ந்து தேர்தல்களில் பெற்று வந்திருக்கக்கூடிய வெற்றி, அதாவது நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது கூட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது, திமுக அந்த பழைய வெற்றியெல்லாம் பெறாது என்றார்கள். 6 மாதத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு தேர்தல். ஆனால் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை அந்த தேர்தலும் நிரூபித்தது. அப்படி பார்க்கிற போது ஒரே ஒரு வார்த்தை, இங்கு பரப்பப்படுகிற பொய் பரப்புரைகள் அல்லது சிறு சிறு பிரச்சனைகளை சில குற்றச்செயல்களில் நடவடிக்கை எடுத்தால் கூட இல்ல அந்த நடவடிக்கையை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றது, ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அப்படி நினைப்பது அவர்களுடைய ஆசை. ஆனால் மக்கள் வேறு விதமாக நினைக்கிறார்கள். இந்த ஆட்சி நம்மளோடு இருக்கிறது, நமக்காக அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நேரடியாக உணர்ந்திருக்கிறார்கள். அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசலாம். திரு பொன் வில்சன், இங்க ஆளும் அரசு 2026 தேர்தலுக்கு கூட்டணியாக 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவோம், 7வது முறையாக திமுக ஆட்சி அமையும், மக்கள் சந்திப்பு, ரோட் ஷோ, பரப்புரை தொடங்கினது அப்படின்னு தேர்தலுக்கு தயாராகக்கூடிய நேரத்தில் மறுபுறம் கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 1.5 ஆண்டு காலமாக பாஜகவுடன் இனி எக்காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற செய்தியை தொடர்ச்சியா சொல்ல வேண்டிய நிலையிலேயே இன்னும் அதிமுக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது. இல்லை, எப்படின்னா இப்போது ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்களுடைய சாதனை மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பாக அடுத்து நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றது. எதிர்கட்சி அதே மாதிரி ஒரு உற்சாகத்தோடு இருக்கும், எப்படியாவது நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு. இப்போ ஆட்சியாளருடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போது திமுக அவங்க கூட்டணி, அதோட திமுக பிரதானமாக திமுக தான். அவங்களுடைய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எது செய்திருக்கிறாங்க மக்களுக்குன்னு. இப்போ மக்களுக்கு ஒரு உரிமை தொகை அது கொடுத்துருக்குறாங்க, சரி பாதி மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பயணம், விடியல் பயணம் அப்படின்றது அந்த மகளிருக்கு அது ஒரு அட்வான்டேஜ். புதுமை பெண் திட்டம் அது கொடுத்துருக்காங்க, தமிழ் புதவன் திட்டம் அது கொடுத்துருக்காங்க. காலை உணவு தேர்தல் அறிக்கையில் சொல்லாதது, தேர்தல் அறிக்கையில் காலையில் ஒரு கிளாஸ் பால் சொல்லியிருந்தாங்க, அதுக்கு பதில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாம் இல்லாமல் அடுத்து வெளிநாட்டு முதலீடு கொண்டு வரதுக்காக நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடைமுறையில் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. கூட்டணி பலம், இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி பலம் அப்படின்றது இருக்குது. இன்னொரு பக்கம் எதிர்ப்பு ஓட்டுக்கள் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது. இப்போ இதெல்லாம் அவங்களுக்குரிய அட்வான்டேஜஸ்.